இந்த கோவிலுக்கு வர நைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோவிலை நம்ம நைட்ல தான் பார்த்தாகணும். நிறைய கோவில்களை நம்ம டேல பார்த்துருப்போம். இந்த கோவிலை நம்ம நைட்ல பார்ப்போம். இந்த கோவிலோட தலைவரலாறு பார்ப்போமா? விதர்ப்ப நாட்டு மன்னருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அதனால அவரு சக்தியை நோக்கி ரொம்ப வருஷமா தவம் செஞ்சாரு. அதனோட பலனா அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க. அவங்களுக்கு ரேணுகை அப்படின்னு பேர் வச்சு வளர்த்தாரு. ரேணுகைக்கு மேரேஜ் ஏஜ் வரும்போது அவங்க கனவு மூலியமா அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உமன்ஸ் மட்டும் கொண்ட படையை கூட்டிக்கிட்டு நாடு முழுக்க போனாங்க. அவங்களோட போர் செஞ்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களதான் மேரேஜ் பண்ணிப்போன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாரும் வரவேற்றாங்களே தவிர்த்து யாருமே அவங்க கூட போர் செய்ய விரும்பல. அதுக்கப்புறம் அவங்க பாலாறு ஓடுற ஒரு பெரிய காட்டு பகுதிக்கு வந்தாங்க. காடை ஆரண்யம்னு சொல்லுவாங்க. ஆரண்யம் அப்படின்றத சுருங்கி ஆரண்யம் மாறிச்சு. இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல ஆரணி அப்படின்ற ஊர் இருக்கு. ஆரணிக்கு பக்கத்துல இருக்க குண்டலிபுரம் அப்படின்ற ஊருக்கு ரேணுகாம்பாள் படையோட வந்தாங்க. குண்டலிபுரம் அப்படின்றது தான் படவீடா மாறுச்சு. ஏன்னா ரேணுகாம்பாள் படையோட வந்து தங்கனால படவீடா மாறுச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சம்புவராயர் படையோடு வந்து தங்கனாலையும் படவீடா மாறுச்சுன்னு சொல்றாங்க. அந்த காட்டுல ஜமத்கனி முனிவர் தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவரை பார்த்த உடனே ரேணுகாம்பாள் இவருதான் கனவுல வந்தவர்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவங்கள மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க. ஆனா அவரு மறுத்தாரு. ஆனா ரேணுகாம்பாள் அவருக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கடவுள் மேல பக்தியா இருந்தாங்க. இதை பார்த்து மனசரங்கின ஜமத்கனி முனிவர் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன் சொன்னாரு. அவங்க ராணியா இருக்கக்கூடாது, மக்களா இருக்கணும்னு சொன்னாரு. அதனால ரேணுகாம்பாளும் சாதாரண மக்களா மாறி அவரை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு பரசுராமர் உட்பட 4 மகன்கள் பிறந்தாங்க. ரேணுகாம்பாள் ரெகுலராகவே ஆத்துக்கு போய் ஜமத்கனி முனிவர் குளிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆத்து பக்கத்துல இருக்க மணல்ல தினமும் பானை செஞ்சு அதுல தான் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஒரு நாள் ரேணுகா தேவி அந்த ஆத்துல தண்ணி மொண்டுட்டு இருக்கும் போது மேல பறந்துட்டு இருக்க கந்தர்வனை பார்த்தாங்க. இவ்வளவு அழகா இருக்காருன்னு நினைச்சாங்க. அந்த பானை உடஞ்சிருச்சு. அதனால அவங்க மறுபடியும் ஒரு பானை செஞ்சாங்க. அதுவும் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச எல்லா பானையுமே உடஞ்சுக்கிட்டே இருந்தது. இத ஜமத்கனி முனிவர் தன்னோட ஞானத்தால உணர்ந்தாரு. அதனால பரசுராமர் கிட்ட ரேணுகாம்பாளை கொல்ல சொல்லி சொன்னாரு. பரசுராமர் கோடாலி எடுத்துட்டு அவங்க கொல்றதுக்காக வந்தாரு. ரேணுகாம்பாள் அது தெரிஞ்ச உடனே தப்பிச்சு ஓடினாங்க. ஓடினவங்க ஒரு அருந்ததி இன பெண் கிட்ட தன்னை காப்பாத்த சொல்லி கேட்டாங்க. அந்த பெண் அவங்களை காப்பாத்த வந்தாங்க. பரசுராமர் கோபத்துல அந்த கோடாலியை தூக்கி போட்டாரு. அது அவங்க 2 பேர் தலையும் வெட்டிருச்சு. இத போய் ஜமத்கனி முனிவர் கிட்ட பரசுராமர் சொன்னாரு. ஜமத்கனி முனிவர் சந்தோஷத்துல உனக்கு என்ன வர வேணும்னு பரசுராமர் கிட்ட கேட்டாரு. பரசுராமர் தன்னோட அம்மாவையும் அந்த பெண்ணையும் உயிரோட தரும்படி கேட்டாரு. ஜமத்கனி முனிவர் அது ஓகே சொல்லிட்டு அதோட சக்தியும் கொடுத்தாரு. பரசுராமர் அது அவசரத்துல அந்த பெண்ணோட தலைய ரேணுகாம்பாளுக்கும் ரேணுகாம்பாளோட தலைய அந்த பெண்ணுக்கும் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க உயிரோட வந்துட்டாங்க. ரேணுகாம்பாள் தன்னை மாத்த சொல்லி கேட்டாங்க. ஆனா அதுக்கு ஜமத்கனி முனிவர் இது கடவுளோட செயல், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அதோட உடம்போடய வளர்ந்தாங்க. ஒரு முறை ஒரு மன்னர் அந்த காட்டு பகுதிக்கு தன்னோட படையோட வேட்டையாட வந்தாரு. அந்த மன்னருக்கு பசியும் தாகமும் எடுத்தது. அந்த மன்னர் தூரத்துல இருந்த ஜமத்கனி முனிவரோட ஆசிரமத்தை பார்த்தாரு. அந்த ஆசிரமத்துக்கு போய் அவருக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொன்னாரு. ஜமத்கனி முனிவர் அவர் வச்சிருந்த காமதேனு பசு மூலியமா அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தாரு. அந்த மன்னர் அந்த காமதேனு பசு வேணும்னு கேட்டாரு. அதுக்கு முனிவர் முடியாதுன்னு சொன்னாரு. அதனால மன்னர் முனிவரை கொன்னுட்டு அந்த காமதேனு பசுவை எடுத்துட்டு போயிட்டாரு. இதை பார்த்து கோவப்பட்ட பரசுராமர் அந்த மன்னனை கொன்னுட்டு மறுபடியும் அந்த பசுவை கூட்டிட்டு வந்தாரு. இறந்து போன ஜமத்கனி முனிவர் உடலை எரிக்கும் போது
ரேணுகா அம்பாலும் அதுல விழுந்தாங்க. இதை பார்த்த சிவனும் மொத்த கடவுளும் மழை பெய்ய வச்சாங்க. அதனால அந்த நெருப்பு அணைஞ்சு மறுபடியும் ரேணுகா அம்பாள் வந்தாங்க. ஆனா அந்த நெருப்புனால அவங்க உடம்புல கொப்பளங்களா இருந்தது. அதனால வேப்பலையால செய்யப்பட்ட ட்ரெஸ் மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. சிவன் ஜமத்கன் முனிவரை உயிரோட வர வச்சாரு. அதுக்கப்புறம் சிவன் ரேணுகா அம்பாள் கிட்ட நீ இனிமே கடவுளா வந்து எல்லாருக்கும் உதவி செய் அப்படின்னு சொன்னாங்க. ரேணுகா அம்பாள் தன்னோட தலையை மட்டும் வழிபடுற மாதிரி இருக்க வரத்தை கேட்டாங்க. சிவனும் அந்த வரத்தை கொடுத்தாரு. அதனாலதான் ரேணுகா அம்பாள் கோவில்ல ரேணுகா அம்பாளோட தலையை மட்டும் வச்சு வழிபட்டுட்டு இருக்கோம். ஒருவேளை அவங்க உடம்பு ஒரு அருந்ததி என்ன பெண்ணோட உடம்பு அப்படின்றதுனால அவங்க தலையை மட்டும் வழிபாடு பண்ண சொன்னாங்களா? கடவுளே பாறை வச்சு பார்த்துருக்காங்களா? ஓகே, இது ஒரு புராணம். நம்ம எல்லாரும் கடவுளை வழிபடுவோம்.